இந்த தமிழ் தேசியம்னு சொல்றவங்க நாங்கள் தமிழர்கள் மற்றவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றது இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் பிழைப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க ஃப்ரெண்டு பாரிசாலன்ட்ட நீங்க அதை கேளுங்க. சரி என்ன அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் என்ன சொல்றாரு, தமிழர்களிடமிருந்து திருடி கொண்டு ஆரியர்கள் வெளியிலேருந்து வந்து அவர் வந்து இந்த மந்திரங்கள் எல்லாம் எடுத்து தனதாக்கி கொண்டார்கள்னு சொல்றாங்கல்ல. சொல்றாரா இல்லையா? கரெக்ட் பண்ணுங்க if I am wrong. சொல்றாரா இல்லையா? சொல்றது என்ன? பெரும்பான்மையா வந்து அவருடைய கருத்துக்கள் அப்படிதான் இருக்கு. இதுக்கு எங்க ஆதாரம்? அப்ப தமிழர்கள்ட்ட இருந்து திருடுறதுக்கு இது என்ன பொருளா? அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு உங்ககிட்ட ஒரு ராமாயணம் இருக்கு, எங்கிட்ட மகாபாரதம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். நான் எனக்கு இருக்க மகாபாரதம் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க உங்களுக்கு ராமாயணத்தை என்கிட்ட சொல்லிக் கொடுக்குறீங்க. நாலேஜ் ஷேரிங். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ராமாயணம் போயிடுமா? எங்கிட்ட மகாபாரதம் போயிடுமா? உங்ககிட்ட 5 ரூபா இருக்கு, எங்கிட்ட 10 ரூபா இருக்கு. எங்கிட்ட 10 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உங்ககிட்ட 5 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். அப்ப குறையும், அறிவு குறையுமா? திருடினா குறையுமா? மல்டிப்ளை தான் ஆகும். அறிவு பெருகும். அறிவை போய் குறைக்க முடியுமா? திருட முடியுமா? இந்த அறிவை திருடினார்கள்னு சொல்றாங்களே. அப்ப இன்னும் என்ன சொல்ற, அப்படி சொல்றவர்கள் தமிழர்களை முட்டாள்கள் என்று சொல்கிறார்கள். தமிழர்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல அவர் அதிகாரத்தை வந்து திருடிட்டாங்கன்றதுதான். அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன மந்திரத்தை திருடிட்டீங்க, இந்த மந்திரத்தை எடுத்துன்னு போயிட்டீங்கன்னு சும்மா உளறாங்க. எப்படிங்க மந்திரத்தை அவரை உதாரணமா எடுத்துக்கிறேன் நான். அவரை போன்றவர்கள், நான் உங்களோட சேனல் அவர் பிரபலமா இருக்கிறதுனால நான் சொல்றேன். எனக்கு அவருக்கும் நிறைய வந்து கருத்து ஒற்றுமைகள் இருக்கிறதுனால அவருக்காக பேச சொல்லல, நான் பேசவும் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, அவர்களை போன்றவர்கள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்களா இல்லையான்னு நான் கேட்கிறேன். அதாவது தமிழர்களிடம் ஆரியர்கள் வந்தேரிகள் எங்கெந்தோ கைபர் போனால இருந்து வந்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க, எல்லா மந்திரத்தையும் தங்களதான் ஆக்கிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க. புனியாகர்ல இருந்து முருகர்ல இருந்து எல்லாத்தையும், விஷ்ணுல இருந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்க, மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவ்வளவு முட்டாளர்களா தமிழர்கள்? 10 பேர் வெளியில இருந்து வந்துட்டு நம்ம மொத்தத்தையும் மாத்திர முடியுமா? சார் அங்கதான் அதிகாரம்ன்ற ஒரு விஷயம். அதிகாரம் எந்த இடத்துல எப்ப அதிகாரம் வந்தது? இங்க இருக்கிற அத்தனை தமிழர்களையும் அதிகாரத்துல பலனை வச்சு நாங்க ஒரு 10 பேர் மாத்திருவாங்களா? அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? எப்படிங்க முடியும்? எப்படி முடியும் நீங்க சொல்லுங்களேன். உங்க ஆபீஸ்ல 10 பேர் இங்க ரங்கராஜ், நான் வந்து உங்க ஆபீஸை மாத்த முடியுமா? உடனே நடந்துறாரு சார். ஒரு 10 வருஷத்துல மாத்திர முடியுமா? நீங்க 10 நாள்ல மாத்த பார்த்தாலே என்ன தூக்கி வெளில அடிச்சிருவீங்க. அடிச்சிருவீங்களா மாட்டீங்களா? 10 நிமிஷம் நான் மாத்த பார்த்தாலே தூக்கி வெளில அடிச்சிருவீங்க. வேலையை பாருங்க. எப்படிங்க உங்களுக்கு இத்தனை ஞானம் இருக்கு? அறிவு தானே பவர். நாலேஜ் இஸ் பவர். ஒத்துக்கிறீங்களா? அந்த அறிவு உங்ககிட்ட நிறைய இருந்தது இல்ல? நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான பொய்யான வாதத்தை வைக்கிறது தப்பு. எல்லாரும் இங்கதான் இருந்தோம், எல்லாரும் சமமா தான் இருந்தோம், எல்லாரும் சமமா தான் இருக்கும். இல்லை இல்லை என்று சொல்லுபவர்கள் ஒரே ஒரு இடத்துல அவர்கள் சொல்றதுல இருக்கிற அவர்களுடைய வாதத்தில் இருக்கிற குறைகளை நான் சொல்றேன். அவர்கள் வாதத்தில் இருக்கிற குறைகள் அவர்களை முதலில் தாழ்த்தி கொள்ளுது. இங்க இருக்கிற தமிழர்கள் முட்டா பசங்கன்னு சொல்றாங்க அவங்க. இங்க இருக்கிற தமிழர்கள் சக்தி இல்லாதவர்கள்னு சொல்றாங்க. எங்க போய் எழுத்து கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க? அவங்களுக்கு சக்தி இல்லையா? சோழர்கள் எல்லாம் ராம வம்சத்துல வந்தவன், சூரிய வம்சத்துல வந்தவன் சொல்லிக்கிறவங்க, ராமருடைய பரம்பரைன்னு சொல்லிக்கிறவங்க. நான் சொல்லல, அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் சொல்லல. யாரோ ஒருத்தர் வந்து பிராமணர் வந்து கல்வெட்டு எழுதிட்டு போயிட்டாரா? என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு? நான் பிராமணர்கள் வசதியா சொல்லணும்னு சொல்லல. இந்த பாகுபாடு என்றுமே இல்லை, இன்றும் இல்லை. இன்றும் இல்லை. இல்ல, நீங்க தமிழ் தேசியத்தை பத்தி எடுத்ததுனால நான் சொல்றேன் சார். இப்ப எல்லா சித்தாந்தத்திலயும் பாத்தீங்கன்னா சில நியாயங்களும் இருக்கு, சில இதெல்லாம் வந்து ரொம்ப அப்சர்டா இருக்கும், டிபேட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தமிழ் தேசியம் பேசுற மக்களோட இல்ல தமிழ் தேசியம் பேசுற தலைவர்கள் மட்டும் விட்டுருங்க, அதை நம்புற ஒரு கடைநிலை மக்கள், ஒரு தொண்டன் வரைக்கும் இல்ல அந்த பிலாசபியை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு என்னன்னா, சரி இந்த லேண்டுக்கு உண்டானவங்க அவங்களுடைய அதிகாரத்தை இழந்துட்டாங்க, ஸோ ஆட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறாங்க, ரீக்ளைம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல இருந்து லேண்டு உண்டானவங்க நாங்கன்னு சொல்றதே தப்புன்றேன். நீங்க மட்டும் எப்படி நீங்க சொல்லலாம் சார்? இப்போ நம்ம அமெரிக்காவில் நடந்தது இங்க கொண்டு வைக்கிறாங்க. அமெரிக்கால இருந்த செவ்விந்தியர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்த அபோரிஜினிஸா அங்க இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லா இடத்துலையும் போய் அங்கே ஆக்கிரமிச்சு அதை கொண்டாங்க, தன்னோட தான் ஆக்கிக்கிட்டாங்க, அங்கே இருக்கிறவர்களை அடிமைப்படுத்தினாங்க. அதை போலே இந்தியாவிலையும் நடந்திருக்குன்னு இவர்கள் நினைக்கிறார்கள். இந்தியாவில் அப்படி நடக்கலான்றதுக்கு தான் சான்றுகள் இருக்கே தவிர நடந்ததாக சான்று எங்கேயுமே இல்லை.
ஆரியர்கள் எங்க இருந்தோ வந்தான்றதா அம்பேத்கரே இருக்கல. இட் ஃபிட்ஸ் இன் த டஸ்ட்பின் சொன்னவர் அவர். ஆனா இவர்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறவங்க அம்பேத்கருடைய இந்த வார்த்தையை மட்டும் ஏன் சொல்லாமே இருக்காங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப அம்பேத்கரை விட்டுடுறாங்களா? அப்போ அம்பேத்கரை நீ தெய்வமா மதிக்கிறேன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கையும் தெய்வமா மதிக்கணுமா இல்லையா? அவர் என்ன சொன்னார்? ஆரியன் தியரி இஸ் ஃபிட் டு பி இன் டஸ்ட்பின் சொன்னாரா இல்லையா? அப்பயே அதை மட்டும் விட்டு விட்டு பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு அது ஒவ்வாது. ஓ, கல்லுண்ணாமைன்ற இருக்கிற ஒரு 10 குறளை ஒத்துடுறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஒவ்வாது. புலால் உண்ணாமைன்னு இருக்கிறத விட்டுறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஒவ்வாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்துமை வேற்றுமையா அந்த 2வது வரையும் பிடிக்கல உங்களுக்கு, அதனால ஒவ்வாத விட்டுடுறீங்க. இந்த மாதிரி பாதி உண்மையை சொல்றவர்கள் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஃபுல்லா போய் சொல்றவங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து சில இடங்கள்ல மாறுறப்போ வந்து ஓகே இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்கலையோ, மக்கள் வந்து எல்லாருமே சமமா பார்க்கலன்னு எப்பெல்லாம் தோணுதுன்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ்ல வந்து ரீசெண்டா வந்து ஒரு கலவரம் நடக்குது. அங்க வந்து நம்ம மக்கள்னா வந்து அது இந்துக்கள் இங்க இருக்கிற இந்தியாவில் பெரும்பான்மையா நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கைனா வந்து ஹிந்து நம்பிக்கை. அவங்கள வந்து அங்க மைனாரிட்டியா இருக்கிறப்போ அடிக்கிறப்போ எல்லாருமே நிறைய பேர் பெரும்பான்மையான மக்கள் அதை வெளில கொண்டு வந்து பேசுறாங்க, அதுக்காக அனுதாபப்படுறாங்க, போராடணும்னு நினைக்கிறாங்க, உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் லைக் வெரி ரைட். ஆனா இப்போ வந்து இலங்கையில தமிழர்களுக்கு ஒரு இன அழிப்பு நடத்தப்படுது அப்படின்னா, இல்ல உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாலஸ்டைன்ஸ் வந்து கொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கொல் கொடுக்குறாங்க, சில பேர் கொல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இலங்கையில இருக்கிற தமிழர்கள் சேர்த்தா வந்து உனக்கு என்னப்பா அது அவங்க நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ஆர்ஐஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கலிபோர்னியால வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம எல்லாருமே குரல் கொடுப்போம் அப்படின்னு வந்து நம்ம அவங்களுக்காக அனுதாபப்படுவோம், வருத்தப்படுவோம். அது வந்து நம்மளோட மக்கள், நம்மளோட சொந்தம் அப்படின்னு பார்ப்போம். ஆனா இது இலங்கையில் நடந்தா அவங்களோட பிரச்சனை, அவங்களெல்லாம் எதுக்கு உள்ள விடணும், அந்த பிரச்சனையை அவங்க தான் வந்து பார்த்துக்கணும், அதுக்காக நம்ம போராட தேவையில்ல, அதுக்காக கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றப்போ இது ரொம்ப செலக்டிவா வந்து ஒரு அன்பு அப்படி யாரு செலக்டிவ் நான் கேள்வி கேட்கிறேன். 60 பேர் கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அவங்கள யாராவது ஞாபகம் வச்சிருக்காங்களா இன்னைக்கு? இவர்களுக்கு யாரு போராட்டம் இன்னைக்கு நடத்துறாங்க? இன்னி வரைக்கும் அவர்களுடைய உரிமைக்காக யார் வந்து இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க? எங்க சிலோனு பாலஸ்தீன்லாம் ஓடிவிட்டீங்களே, அங்க இருக்கிற விடுங்கயா. எங்க ஊர்ல கற்பழிக்கிறாங்களே எத்தனை பேரை, சிறு பிள்ளைகளை. இப்போ 4 நாள்ல எத்தனை கற்பழிப்பு வெளில வந்துடுது? நடக்கிற பிரச்சனை தான் இது. யாரா குரல் என்ன குரல் என்ன கொடுக்குறது? என்ன குரல் கொடுக்குறது என்னங்க அர்த்தம்? எனக்கு புரியல. குரல் கொடுக்குறது என்ன அர்த்தம்? கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்களேன். நான் வரும்னு கேட்கறேன். எல்லாரும் நிறைய பேருக்கு கேட்டேன், யாரும் சொல்ல வரும்னு என்ன சொல்ல. குரல் கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எதிர்ப்பை வந்து என்னது அதனால என்ன லாபம்? எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால என்ன லாபம்? அவங்களோட பொசிஷன்ல இருந்து அதுக்கான என்ன விஷயம் பண்ணணுமோ அது பண்ணணும் சார். அப்படியே அப்ப எல்லாருமே சொல்லிடலாம், நான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா எனக்கு கடை முடிஞ்சு போச்சா? என்ன கதையா இருக்கு? குரல் கொடுக்குறது பேசணும் சார். குரல் கொடுக்குறதுனாக்க ஆக்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு வேலையில மும்முரமா நீங்க ஒண்ணு நிலைத்து கொள்ளணும். ஒரு இடத்துல நிக்கணும் நிலையா. எல்லாம் உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. ஒண்ணுதான் உன்னால பண்ண முடியும். அதை ஒழுங்கா பண்ணு. செய்வன திருந்த செய். ஒரு ஸ்திரமாயிரு. இங்க நேத்திக்கு செத்த 60 பேர் என்ன ஆனான்னு தெரியல. இன்னைக்கு கள்ளச்சாராயம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டுல? இல்ல. போதை பொருள்லாம் ஒழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டுல? என்ன குரல் கொடுக்குறீங்க? போலீஸ்காரங்க அத்தனை பேரும் டிபார்ட்மெண்ட்டை சரியா பண்ணாத வரைக்கும் நான் உட்கார்ந்துருப்பேன். உண்ணாவிரதம் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆம்பளையா இருக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதி நிக்க உட்கார சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வேற எதுவும் வேணாம். ஜல்லிக்கட்டுக்கு கும்பலாம் சேர்ந்தீங்கல்ல, வேற எதுவுமே பேசாம 10 நாள் 4 நாள் இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி உட்காருங்க. பாருங்க சார், இப்போ நீங்க சொல்லும் போதே ஜல்லிக்கட்டு கொண்டா சேர்ந்தீங்கல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குல்ல. அதை தான் சார் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னீங்க, இலங்கை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நான் முக்கியம் இல்லை, நான் அதை பத்தியே நான் பேசல. நான் என்ன சொல்றேன், இலங்கை பிரச்சனையோ பங்களாதேஷ் பிரச்சனையோ பாகிஸ்தான் பிரச்சனையோ பெருசா இல்ல கள்ளக்குறிச்சி பிரச்சனை பெருசான்னு நான் கேட்கிறேன். என் ஊர்ல இருக்க பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அவ்வளவுதான். எனக்கு இருக்கிற சக்தியில என் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பத்தி நான் பேசுறது தான் என்னால முடியுமே ஒழிய, அடுத்த நாடு எங்கேயோ இருக்கிற நாடு யாரோ எங்கேயோ நடக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் பேசி பலன் இல்லை. அது நம்ம மக்களா இருந்தாலும் மக்கள் என்னால என்ன லாபம் நான் கேட்கிறேன். இது ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்கள் பேச வேண்டிய செயல். அன்னைக்கு இலங்கையில ஒரு பிரச்சனை இருந்தது, இந்திய நாடு ஒரு தீர்மானம் எடுத்தது, அதுக்கு தமிழ்நாடு அரசு இசைந்தது. இப்ப நான் என்னையே வீரீங்க,
நான் என்ன தப்பு பண்ணதுக்கு? ரங்கராஜ் என்னங்க பண்ணா தப்பு? ஒரு பிராமணன் என்னங்க தப்பு பண்ணாதுக்கு? என் என்னுடைய குரல் என்னைக்கு தான் கேட்டிருக்க? யாரெல்லாம் என்னைக்கு கேட்டிருக்காங்க என் குரலை? கேட்டிருக்கவே மாட்டாங்க. எனக்கு கத்தி என்னங்க பிரயோஜனம்? கூடங்குளத்தில் சண்டை போட்டாங்க, யாரா என்ன கேட்டீங்களா? அப்பப்போ உங்களுக்கு தோணினா உடனே ஆரம்பிச்சிருவீங்க டபால்னு. காவேரி பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா? என்ன குரல் கொடுக்குறீங்க? என்ன குரல் கொடுக்குறீங்க? தண்ணி இல்லாம என்ன அவன் குண்டி கழுவ தண்ணி இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எங்க இருக்கு தண்ணி? வித்துட்டு இருக்கான். 1 லிட்டர் கேன், ஒரு கேன் வாட்டர் 20 ரூபா. 20 ரூபா 1 லிட்டர் கேன் வாட்டர். அந்த பபுள் டாப்பர் வாங்கினா 35 ரூபா, பிஸ்லரியில் வாங்கினா 85 ரூபா. ஒரு 20 லிட்டர் வாட்டர் 85 ரூபாயா? எங்க இருக்கோம் நம்ம? எங்க நீங்க சிலோன போய் பேச போயிட்டீங்க. இங்க இருக்கிற மனுஷன் யாரால 85 ரூபா கொடுத்து வாங்க முடியும்? 20 ரூபா கொடுத்து தண்ணி குடிக்க முடியுமாங்க? சரி, எப்பவுமே பிரச்சனைகள் இருந்துட்டு தான் சரி. எந்த பிரச்சனை முக்கியம் நான் பார்க்கணும். பிரையாரிட்டைஸ் நீங்க என்ன சொல்றீங்க? அங்க இருக்கிற பிரச்சனையை நான் பேசல, பாலஸ்தீன்ல இருக்கிற பிரச்சனையை பேசல, பங்களாதேஷ்ல இருக்கிற பிரச்சனையை பேசல, பாகிஸ்தான். நான் சொல்றேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனையே பேசலன்னு சொல்ல சார். பேசுறவங்களை வந்து உதாசீனப்படுத்துறது இல்ல, அந்த கருத்துக்கு அகைன்ஸ்டா நிக்கிறது. அவர்களை நான் அகைன்ஸ்டா நிக்கல, அவர்களை நான் ஃபோக்கஸ் பண்ண பாக்குறேன். அவங்கள சொல்றேன், நான் முட்டா பசங்களா நீங்க எங்கேயோ பாக்குறீங்களடா? உன் புள்ள இங்க, நீ அவங்க இருக்கிறவங்க உடல் ரத்த தொப்புள் கொடி, நீ இங்க உன் சொந்த பையனே கஷ்டப்படுறான்டா. என்ன மாதிரியான பிள்ளைகளை நாம உங்க பிள்ளைகளுக்கோ பாரிசாலன் பிள்ளைகளுக்கோ விட்டு செல்ல போறோம் நம்ம தமிழ்நாட்டை? ட்ரக் ஃபில்ட் அப் சொசைட்டியா? அதெல்லாம் விட்டு போறோமா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போன உலகத்தை விட்டு போறோமா? அதே ஸ்ரீலங்காலையோ அதே பாலஸ்தீன்லயோ நடக்குறீங்க, ஏன் நடக்காது? நடந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸா இருக்கணும். நீங்க அண்டை நாடுகள்ல நடக்கிற மோசமான விஷயத்தை இங்க நடக்க கூடாம பாத்துக்கிறது தானே உங்களுடைய புத்திசாலித்தனம். முதல்ல சண்டை வர வச்சுட்டதுக்கு அப்புறம் நீங்க ஐயோ குறியாமுறையும் கத்துறது புத்திசாலித்தனமா? எது புத்திசாலித்தனம்? புத்திசாலியா வாழ்னு சொல்ற தப்பா? இதனால நான் உதாசீனப்படுத்தின அர்த்தமா? நான் புத்திசாலியா இருன்றேன். உன்னுடைய நாட்டில் இருக்க இங்க இன்னும் காசுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. 1000 ரூபாய வாங்கிட்டு ஓசி பஸ்ன்றான், 1000 ரூபாய் கொடுக்குறான்றான். அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க வெக்கமே இல்லாம. ஆட்டு மந்த மாதிரி ஓட்டு போறதுக்கு அடைச்சி வச்சிருக்காங்க, வாய மூடிட்டு இருக்காங்க மக்கள்லாம். கோட்டர் சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் கூட்டத்தில் போய் நிக்கிறாங்க. அவனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லைங்க. நீங்க அடுத்த வேற கண்ட்ரில என்னமா நடக்கிறது ஓடி போயிட்டீங்க. தமிழ் இங்க வாழுதா? தமிழை வாழ்த்திட்டீங்களா? இங்க தமிழ் தேசியம் பேசுற எத்தனை பேர் தமிழ் பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. தமிழை தமிழ் என்று உச்சரிக்கிறது எத்தனை பேருன்னு சொல்லுங்க.